இளமதிக்கு என்ன குறைச்சல்? நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு. அவ குடும்பத்தை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறா. அந்த பொண்ணை பத்தி இப்படி பேசுறீங்க? ஆனா இஷ்டப்பட்டு பேசல. ஊருக்குள்ள பேசுறதுனால உங்ககிட்ட சொல்றேன். இளமதி மேல எந்த தப்பும் இல்ல சார். அவ கூட சுத்திக்கிட்டு இருப்பானே அந்த பரம. அவன் அவள நல்லவன் இல்ல சார். அவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கலாமா கிட்ட அடியாள் மாதிரி இருந்தவன் சார். இப்ப என்ன காரணத்துக்காக அந்த வீட்டுல வந்து தங்கியிருக்கான்னு ஊருக்குள்ள பல விதமா பேசுறாங்க சார். அவன் என்னமோ அந்த இளமதிக்கு நிழல் மாதிரி வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கான். கடைக்கு வந்தா அவனும் கூடவே அங்க வந்துடுறான். ஐயோ ரவுடி பையன் தொல்லை பெருந்தொல்லை சார். அதுக்காக தான் சொன்னேன். ஊருக்குள்ளேயே எல்லாரும் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறாங்க சார். இதெல்லாம் நமக்கு தேவையா சார்? சார் ரிஷி சார் லைன்ல இருக்கீங்களா சார்? சொல்லுங்க செந்தில். இப்படி பேசுனதை நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம். நீங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராச்சேன்னு தான் சொன்னேன். வச்சிடறேன் சார். என்னப்பா இப்படி சொல்றாங்க? இதெல்லாம் அந்த பரமநாள் தான். அந்த ரவுடி பையன் அங்க இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. நாங்களும் எப்பவுமே எங்களுக்குள்ள பேசிக்குவோம்பா. அவன் எதுக்கு அங்க இருக்கான்? இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாரும் அசிங்கமா பேசுற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. டேய் ரிஷி விடுப்பா. இதுக்கு போய் ஏன் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல நீ சாப்பிடு. எனக்கு வேணாமா, மனசு சரியில்லை. டேய் ரிஷி என்னப்பா இப்படி உட்கார்ந்து சாப்பிடுப்பா. எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துலாம். முதல்ல உட்காரு. இல்லப்பா எனக்கு வேண்டாம். இத பாருடா, நீ போலீஸ்கார எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நாங்க சொல்லி தரணுமா? பரம அங்க இருக்கிறதுனால தானே எல்லாரும் இளமதி அப்படி பேசுறாங்க.